அனைவருக்கும் வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஒரு புது அப்டேட் விட்டுருக்காங்க. என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, குரூப் 2, குரூப் 2 2ஏ அந்த எக்ஸாம் எழுதிட்டு, குரூப் 2ஏ சர்வீசஸ்க்காக கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணிட்டு இருப்போம் இல்லையா? ஸோ, அவங்களுக்கான அப்டேட் தான் இந்த அப்டேட் ஓகேங்களா? ஸோ, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் கவுன்சிலிங் வில் பி ஹெல்ட் ஃப்ரம் 15/5/2024 டூ 26/2024. அதாவது மே 15ல இருந்து ஜூன் 20ஆம் தேதி வரைக்குமே நமக்கு இந்த கவுன்சிலிங் அப்படிங்கிறது நடக்க போகுது. ஓகேங்களா? கவுன்சிலிங்கோட சேர்த்து நம்ம சர்டிஃபிகேட்ஸ் ஆன்லைன்ல சப்மிட் பண்ண குரூப் 2 மெயின்ஸ் எழுதுறதுக்கு முன்னாடி சர்டிஃபிகேட்ஸ்லாம் அப்லோட் பண்ணியிருப்போம் இல்லையா? ஸோ அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு கவுன்சிலிங் அப்படிங்கிறது நமக்கு டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ்ல வந்து நடக்கும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. எந்தெந்த தேதிகள்ல நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, மே 15லிருந்து ஜூன் 20ஆம் தேதி வரைக்கும் நமக்கு கவுன்சிலிங் அப்படிங்கிறது நடக்க போகுது. சரிங்களா? ஸோ இதற்கான அப்டேட் அப்படிங்கிறது தான் வெளியிட்டிருக்காங்க. ஸோ லிஸ்ட் 1 அப்படின்னு சொல்லி குடுத்து, ஒரு செட் ஆஃப் ரிஜிஸ்டர் நம்பர்ஸ வந்து குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க எல்லாமே பார்த்தோம்னா, நமக்கு கவுன்சிலிங்க்கு எலிஜிபிளான கேண்டிடேட்ஸ் அப்படிங்கிற டேட்டாவ நமக்கு பின்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து குடுத்துருக்காங்க. என்ன ரேஷியோல எடுத்திருக்காங்க. லிஸ்ட் 1ல ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ வந்து குடுத்துருக்காங்க. இது மாரி போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? அதே மாரி லிஸ்ட் 2ல வந்து ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தோம்னா, பிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் கவுன்சிலிங்க்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கவுன்சிலிங்க்கு தான் எலிஜிபிள் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? மியர் இன்க்ளூஷன் ஆஃப் ரிஜிஸ்டர்ட் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வில் நாட் இம்ப்ளை தட் ஹிஸ் ஆர் ஹர் கேண்டிடேச்சர் ஹாஸ் பீன் ஃபுல்லி கன்சிடர்ட் ஃபார் பிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் கவுன்சிலிங். ஸோ நம்ம நம்பர்ஸ் இருந்தாலே நம்மள வந்து டைரக்ட்டா கூப்பிட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த குடுத்துருக்காங்க. ஸோ என்ன ஒரு அடுத்தது குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, என்ன ரேஷியோல எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத. அதாவது ஜெனரல் கேட்டகரி அப்படின்னா 1:3 அப்படிங்கிற ரேஷியோலயும், கம்யூனல் கேட்டகரி அதாவது பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, எஸ்டிஏ ஸோ இந்த மாதிரியான கேட்டகரில வர்றவங்களுக்கு 1:1.5 அப்படிங்கிற ரேஷியோலயும் இந்த ரிஜிஸ்டர் நம்பர்ஸ வந்து குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஜெனரல் கேட்டகரியா இருக்கிறவங்களுக்கு 1:3 இதே கம்யூனல் கேட்டகரி பிசி, எம்பிசி அதுல எல்லாம் வரவங்களுக்கு 1:1.5 அப்படிங்கிற ரேஷியோல தான் எடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இதற்கான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு கவுன்சிலிங் டேட் வந்து 15ஆம் தேதி மே 15 ஆரம்பிச்சாலுமே, இங்க குடுத்திருக்க ரிஜிஸ்டர் நம்பர்ஸ்ல ஒவ்வொரு நம்பருக்கும் என்னைக்கு கவுன்சிலிங், எந்த டைம்ல கவுன்சிலிங் அதெல்லாமே தனியா உங்களுக்கு மெமோவா குடுத்திருக்காங்க. ஸோ அத எப்படி பார்க்குறது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோலயே நம்ம பார்த்துருவோம். சரிங்களா? ஸோ மத்தபடி பார்த்தோம் அப்படின்னா, அ ஐ மீன் டிஎன்பிஎஸ்சிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு நாளோட எண்டுலயும் வந்து நமக்கு ஒவ்வொரு கம்யூனிட்டிலயும் எவ்வளோ வேக்கன்ஸிஸ் வந்து இருக்குன்றத அப்டேட் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில உங்களோட கவுன்சிலிங் டேட் வரப்ப, உங்களோட வேக்கன்ஸிஸ் உங்க கம்யூனிட்டில வேக்கன்ஸிஸ் இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு போஸ்டிங் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? ஸோ அடுத்தது இந்த மெமோ எப்படி டவுன்லோட் பண்றது அப்படிங்கிறதை பார்த்துருவோம். ஸோ பார்த்தோம்னா டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்குள்ள போயிருங்க. போயிட்டு நமக்கு குரூப் 2ஏ அப்படிங்கிற இந்த இத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, தனியா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். சரிங்களா? ஸோ இதுல இந்த டேட் ஆஃப் பப்ளிகேஷன் லிஸ்ட் அப்படின்னு குடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதுல தான் நம்ம இப்ப பார்த்த பிடிஎஃப் வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ அது வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. கவுன்சிலிங் டேட் ஆஃப் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் கவுன்சிலிங். அதுக்கு வந்து இத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதுல நோட்டீஸ் ஆஃப் சிவி அப்படின்னு குடுத்துருக்காங்க. அதுல வியூ அப்படிங்கிறத குடுத்தோம்னா, நமக்கு உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த்த போட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு எந்த டேட்ல கவுன்சிலிங், உங்களோட ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களோட ரேங்க் வந்து குடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய பேரு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, உங்களுக்கு என்னைக்கு கவுன்சிலிங் நடக்கப் போகுது, அந்த டேட் வந்து குடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறமா எந்த டைம்ல கவுன்சிலிங் நடக்கப் போகுது அப்படிங்கிறத குடுத்திருப்பாங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் தான் அதுல வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கே எல்லாமே புரிஞ்சிரும். ஓகேவா? ஸோ யார் யாருக்கெல்லாம் கவுன்சிலிங்க்கு அழைப்பு வந்திருக்கோ, வெயிட் பண்ணி பாருங்க. ஸோ வருமா? வராதா? அப்படிங்கிற கேட்டகரீஸ்ல இருக்கவங்களுக்கு கூட நம் அ என்ன சொல்றது? வெயிட் பண்ணி பாருங்க. கவுன்சிலிங்கோட ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே அந்த ஒரு இதுல தான் நமக்கு தெரியும். ஒரு நாளைக்கு 400 மெம்பர்ஸ்க்கு வந்து கவுன்சிலிங் நடக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கிறோம். ஸோ அந்த வகையில ஒவ்வொரு நாளும் உங்களோட கம்யூனல் கேட்டகரியில எவ்வளோ வேக்கன்ஸிஸ் இருக்கு அப்படிங்கிறத ஐ மீன் செக் பண்ணிட்டே வாங்க. ஸோ கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு ஒரு போஸ்டிங் கிடைச்சிரும். அதுக்கு சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியின் சார்பாக வாழ்த்துக்கள சொல்லிக்கிறோம். நன்றி.